அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக பெர்னாட்சா ஐயா அவர்களை இந்த தளத்திற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. உங்களுடைய தலைப்பு சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதுக்கு நிகழ்ச்சிக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்றைய நம்முடைய தலைப்பு வந்து த பவர் ஆஃப் நவ், அதாவது இப்பொழுதின் சக்தி. தமிழ்ல சொல்றதுன்னா இந்த பவர் ஆஃப் நவ்ன்றது ஒரு புத்தகம். இது வந்து எக்கார்ட் டோலி அப்படின்னு ஒரு ஆன்மீக ஆசிரியர், ஒரு ஆன்மீக ஞானி எழுதிய ஒரு புத்தகம். இந்த புத்தகம் 90ஸ்க்கு அப்புறம் வந்த புத்தகம். 99 அந்த புத்தகம். இந்த பவர் ஆஃப் நவ்ன்றது ஒரு புகழ்பெற்ற ஆன்மீக நூல். எப்படி சொல்றதுன்னா, இந்த நூற்றாண்டின் ஒரு சிறந்த ஒரு 10 நூல்ல இந்த எக்கார்ட் டோலியுடைய இந்த பவர் ஆஃப் நவ் புக்கும் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய புதுமை உருவாக்குன ஒரு புத்தகம். இதனுடைய வார்த்தை பிரயோகம், அதனுடைய அந்த புக்கு எப்படி அந்த புக்கு எழுதப்பட்டது, அந்த புக்கு செல்லும் விதம் எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஆன்மீக உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கின ஒரு புத்தகம். எக்கார்ட் டோலி இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏறக்குறைய ஒரு 80 வயசை தொட போறாரு. இன்னைக்கும் ஒரு இருந்துட்டு இருக்காரு. ஒரு அற்புதமான புக்கு. இந்த புக்கு ஆன்மீகம் தேடல் உள்ளவங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு முறையோ இல்ல பல முறையோ படிக்க வேண்டிய புக்கு, தவிர்க்க முடியாத ஒரு புத்தகம் பவர் ஆஃப் நவ்னு. ஏன்னா இந்த புத்தகம் பிறந்த விதமே ஒரு வித்தியாசமானதுதான். எக்கார்ட் டோலி இப்போ இந்த புத்தகத்தின் அந்த ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாதாரண ஒரு படிச்சவர் தான். கொஞ்சம் ஒரு புத்திசாலி, ஒரு PhD வரைக்கும் படிச்சவர், வீட்டிலேயே இருந்து படிச்சவர். அதுக்கப்புறம் ஒரு ஆராய்ச்சி படிப்பு படிச்சவர். பட் ஒரு டைம்ல அவருடைய ஒரு 30கள்ல 29-30 வயசுல அவருக்கு வாழ்க்கை வந்து ஒரு பெரிய வலி உள்ளதா மாறுது. பொதுவா எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டங்கள் மாதிரி தான் அவருக்கும். பல துன்பங்கள், வாழ்வின் எல்லா முனைகள்ல இருந்தும் அவருக்கு ஒரு கஷ்டம். அது ஒரு பெரிய மன வலியாவே ஆயிருக்கு. ஒரு பெருந்தனிமையும் மன வலியும் அவருக்கு வந்த டைம்ல ஒரு ஒரு இரவு நேரத்துல அவருக்கு அந்த மன வலியின் தன்மை ஏறக்குறைய ஒரு தற்கொலையை நோக்கி அவரு போற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு மன வலியும் ஒரு துன்பத்திலையும் இருந்திருக்காரு. அந்த டைம்ல அவருக்கு ஒரு கேள்வியா வந்திருக்கு, நான் ஏன் என்னோட நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. நான் என்னுடன் ஏன் இருக்கணும்ன்ற மாதிரி. அப்படின்றப்ப அவருக்கு நான்ன்றது யாரு, நான் யாரு கூட இருக்கணும்ன்றது யாரு, இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு அவர் அறியாம ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. அப்படின்றப்போ அவருக்கு அந்த கேள்வி எழும்பணும்னு, அப்ப நாம் வேற, என்னுடைய எண்ணங்கள் நான்ன்றது நாம நினைக்கிறது வேற, நான்ன்றது ரியல் ஆக்சுவல் உண்மையான நான்ன்றது வேற, நான் நினைக்கிறது வேற அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு ஸ்பிளிட் உருவாயிருக்கு அவருக்குள்ள, ஒரு இரட்டை விலகல் தன்மை. அது பாத்தீங்கன்னா ஒரு அவருக்குள்ள யதார்த்தமா ஒரு பெரிய வலியோட அந்த ஃபியர், ஒரு பெரிய பயம் வந்திருக்கு. அவர் உடல்ல பெரிய அதிர்வுகள் ஏற்பட்டு ஏறக்குறைய ஒரு என்லைட்டன்மெண்ட், ஒரு ஞானம் அடைகிற ஒரு பிசிக்கல் ஒரு தன்மை மாதிரி தான் அது. நம்ம இதுல எல்லாம் நம்ம சாதாரணமா ஒரு குண்டலின்னு சொல்லுவோம். பட் அது ஒரு ஞானம் அடைதல், அந்த ப்ராசஸ் அவர்கிட்ட நடந்திருக்கு. அவரு ஒரு பெரிய வலிக்கு அப்புறம் ஒரு பெரிய அமைதியும் நிம்மதியும் உணர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே அந்த இரவுல தூங்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில ஏஞ்சி பார்க்கும்போது எல்லாமே அவருக்கு வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. அவர் பார்க்கிற பார்வைகள், கேட்கிற ஒலி, அவருடைய சிந்தனை தன்மை எல்லாத்துலயும் ஒரு மாறுபாடு நிகழ்ந்திருக்கு. ஏறக்குறைய இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரமண மகரிஷிக்கு கூட இப்படிதான் ஆச்சு. அவருக்கும் ஏறக்குறைய அந்த மரண பயம்ன்றது அவரை தீவிரமா பீடிச்சு, அது அப்போ நம்ம வந்து அந்த மரணத்துக்கு நம்மளை கையளிக்கலாம் அப்படின்ற ஒரு சரண்டர் தன்மைக்குள்ள போகும்போது தான் அங்க வந்து ஒரு பெரிய ஞான விழிப்படைதல் உருவாகுது. அது ஒருத்தருக்கும் ஒரு வகையில ஞானம் விழிப்படை அடையும். இவருக்கு அந்த மாதிரி ஒரு விழிப்பு உண்டாயிருக்கு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமா அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு பெருசா தெரியல. ஆனா ஒரு பெரிய மகிழ்ச்சி தன்மையோட இருக்காரு. அவர் ஒரு
சந்தோஷமாவே இருக்காரு. எப்ப பார்த்தாலும் ஒரு அமைதி அவருக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஏறக்குறைய ஒரு 2 வருஷம் ஒண்ணுமே பண்ணாம சும்மா ஒரு அங்கங்க ஒரு பார்க் பெஞ்சில் எங்க போறாரோ அங்க உட்காந்துக்கிட்டு ஒரு அமைதி இருக்காரு. அவரை பார்த்தவங்க ஆச்சரியப்பட்டிருக்காங்க. எப்படி இவ்வளவு அமைதியாவும் இவ்வளவு இதுவாகவும் இருக்க முடியுதுன்ட்டு சில பேர் அவர்கிட்ட ஒரு கேள்வியா சில விஷயங்களை எழுப்பியிருக்காங்க. அவர் அதுக்கு ரொம்ப சரியான ஒரு பதில கொடுத்திருக்காரு. வாழ்வியல் சம்பந்தப்பட்ட, ஆன்மீக சம்பந்தப்பட்ட. ஸோ அந்த வகையில தான் அவருடைய உரையாடல் தொடர்ந்து இருந்திருக்கு. ஒரு ஏறக்குறைய 8-10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் இந்த கேள்வி பதில் பாணியிலேயே இந்த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அந்த புத்தகமே பாத்தீங்கன்னா கேள்வி பதில் பாணியில தான் இருக்கும். ஸோ அந்த புத்தகத்துல அவரு பல விஷயங்களை சொல்றாரு. அது ரொம்ப ஆழமா ஊன்றி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அதாவது ஒரு ரெகுலரா நார்மலா இருக்கிற ஒரு ஆன்மீக தன்மை இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு தன்மையான, ஏன்னா ஒரு பெரிய ஆன்மீக பின்புலம் எதுவும் இல்லை, பெருசா படிச்சதில்லை, எங்கேயாவது யதார்த்தமா அப்படி போற போக்குல சில ஆன்மீக விஷயங்களை அவர் தெரிஞ்சிருப்பாரு, படிச்சிருப்பாரு. ஆனா அந்த ஆன்மீக விழிப்படைதல் மூலமா தன்னுடைய அனுபவத்தின் மூலமா அந்த அனுபவத்தின் வாயிலிருந்து எப்படி அவர் இந்த உலகத்தை பார்க்கிறாரு, இந்த ஆன்மீக விஷயங்களை பார்க்கிறாருன்றது அவருக்கு ஒரு பெரிய ஒரு புது மாதிரியான ஒரு படைப்பு தன்மையை கொடுத்திருக்கு. அந்த படைப்பு தன்மையின் மூலம் அந்த கேள்விகளுக்கு தொடர்ந்த பதில்கள் மூலம் உருவானது அந்த பவர் ஆஃப் நவ்ன்ற புத்தகம். இதுல இது ஏறக்குறைய இதுல தமிழ்லயும் அந்த புக் இருக்கு. இந்த பவர் ஆஃப் நவ்ன்றது கண்ணதாசன் பதிப்பகத்துல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்ல இப்பொழுதின் சக்தி அப்படின்ற ஒரு இதுல இருக்கு. ரொம்ப அழகான மொழிபெயர்த்தல். தமிழ் தெரிஞ்சவர்கள் எல்லாமே அதை படிக்கலாம். ஆன்மீகம் மட்டும் இல்ல, ஒரு வாழ்வியல் விஷயங்களுக்கு இந்த வாழ்வியலை எப்படி அணுகணும், எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றத ஒரு பெரிய ஒரு திறவுகோலா இந்த புத்தகம் இருக்கும். ஸோ அந்த வகையில இவர் என்ன விஷயங்கள் இந்த புத்தகத்துல சொல்ல வரான்றத ஒரு எளிய ஒரு அறிமுகத்தோட, நம்ம எப்பயும் போல ஒரு பெரிய எலாபரேட்டா இல்லாம ஒரு சின்ன ஒரு அறிமுகம், அந்த புத்தகத்துக்குள்ள போறதுக்கான ஒரு அறிமுகத்தன்மையோட இதை நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா அவரு ஒரு 10 தலைப்புகள்ல அவரு இந்த புத்தகத்தை விவரிக்கிறாரு. அவரு ஒரு இடத்துல என்ன விஷயம் சொல்ல வர்றாருன்னா, எப்படி ஒரு முதல் தலைப்புன்றது யூ ஆர் நாட் யுவர் மைண்ட், அதாவது நீ மனம் அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அவரு சொல்ல வர்றாரு. அதாவது இது பொதுவா நம்ம பாத்தீங்கன்னா மனதின் வழியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், எண்ணங்களின் வழியா தான் நம்ம வாழ்றோம். அதை தாண்டிய வாழ்க்கையே, அதை தாண்டிய விஷயத்துக்குள்ள நம்ம போறதில்ல, அப்படி ஒரு விஷயத்த நம்ம அணுகிறதும் இல்லை, உள்வாங்குவதும் இல்லை. ஆனா இவர் அழுத்தமா சொல்ற விஷயம் என்னன்னா, நாம் என்பது மனம் அல்ல. அதாவது நம்மளுடைய ஆன்மீக பாரம்பரியத்துல இந்த விஷயத்த எவ்வளவோ ஆன்மா, உயிர்த்தன்மை, ஆன்மா தன்மைன்னு எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் அந்த விஷயத்தையே நம்ம மனம் வழியா தான் உள்வாங்குறோம். அந்த மனதை தாண்டிய ஒரு தன்மையில போய் அதை பார்க்கறதோ அதை உள்வாங்குதோ இல்லை. அந்த வகையில் இவர் மனம் என்பது நாம் அல்ல, நாம் என்பது வேறு, மனம் என்பது வேறு. பொதுவா மனம் நம்ம அது ஒரு இயந்திர கதியில இயங்குது. அது ஒரு வேகமான தன் முனைப்புல தானாவே ஒரு வேகத்தன்மையில இயங்குது. அந்த தன்மை இயக்கத்தோட நம்ம ஒன்றி போய் அந்த இயக்கம் தான் நாம்ன்ற ஒரு தன்மையில நம்ம ஒரு தீவிர தன்மையில வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் அது அல்ல, மனம் அல்ல நாம் அப்படின்றது அவரு சொல்றாரு. அப்பனா நாம்ன்றது என்ன அப்படின்றப்பதான் அவரு அந்த மனதின் ஓட்டத்தை, அந்த எண்ணத்தை உணர்ந்து கொள்வது, அறிந்து கொள்வது, கவனிக்கும் ஒரு தன்மை தான் நாம். எண்ணம்ன்றது நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு பின்னாடி கான்சியஸ்னஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. கான்சியஸ்னஸ்ன்றது நம்ம தான். அதாவது நம்ம எப்பயுமே நமக்கு தெரிந்தது எல்லாமே நம்மளுடைய கான்சியஸின் வழியா தான் தெரியுது. நமக்கு கான்சியஸ்னஸ் இல்லைன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு தெரியாதது எல்லாமே நாம் கான்சியஸ் இல்ல, நம்ம கவனத்தன்மையில் இல்லாததுதான். எவ்வளோ விஷயங்கள் நடக்குது நம்ம வாழ்க்கையில, அனுபவங்கள் நடக்குது, பார்க்கிறோம், உணர்றோம். பட் எல்லாமே நம்மளுடைய கான்சியஸின் மூலமா தான் தெரிஞ்சுக்கிறோம். அந்த கான்சியஸ்னஸ் இல்லைன்னா, அந்த கான்சியஸ்குள்ள வராம நம்மளுடைய கவனத்தன்மைக்குள்ள வராதது எல்லாமே நமக்கு தெரியாதது, அது நாமா இல்லாதது. அது நாம் அல்ல, நம்முடைய விட்டு
வேறுபட்ட விஷயம் தான் அது. ஸோ அந்த வகையில நாம்ன்றது என்னன்னா அந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான், அந்த கவனித்தல் தன்மை மட்டும்தான். அது வந்து அந்த மனதை விட்டு விலகி நிற்கிறது, மனதில் ஓடுற எண்ணங்களை தாண்டி அது விலகி நிற்கிறது. ஆனா நம்ம அந்த கான்சியஸ்னஸ்ல இருக்க முடியாம நம்ம அந்த மனதின் தன்மையிலேயே ஒன்றி போயிருந்தனால நம்ம அந்த கான்சியஸ் உணராம இருக்கோம். ஆனா நம்ம அதையும் கான்சியஸா தான் கவனிக்கிறோம். ஆனா அதுதான் அது சொல்லும் போது எப்படி சொல்றாரு, முழு கான்சியஸ்னஸோட இருக்கிறோமா, முழு கவனித்தல் தன்மையில இருக்கிறோமான்றதுதான் ஒரு கேள்வி. பொதுவா நம்ம ஏறக்குறைய அது அன்கான்சியஸ்னு கூட ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு கவனித்தலற்ற ஒரு செயல் தன்மை, கவனித்தலற்ற தன்மைன்னு கூட நம்ம அதை பயன்படுத்துறாங்க. கவனித்தலற்ற அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு ஆட்டோமேட்டிக். ஜென்ரலா ஒரு மெஷின் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அதுவா ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம வந்து அந்த சுவிட்சை கூட நம்ம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சுவிட்சுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. பட் ஆனா அந்த சுவிட்ச் ஆஃப் ஆனா மிஷின் ஆஃப் ஆயிடும். அது மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஒரு அந்த நம்ம கவனித்தலை மீறி அதுவா வேகமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த வேகத்துக்கு இடையில நமக்கு ஒரு கவனித்தல் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. நம்மளால எதை மட்டும் கவனிக்க முடியுதோ அதை சார்ந்து மட்டும்தான் நம்ம வாழ்றோம். அதாவது நம்ம எண்ண ஓட்டங்கள் எல்லை இல்லாம ஓடுது, அதனுடைய தன்மை ஒரு ஆட்டோமேஷனோட இயங்குது. அதை கூட நம்ம முழுசா உள்வாங்க விடுதல, முழுசா கவனிக்கிறது இல்லை. அதை மீறி நம்மளுடைய கவனத்தன்மைக்குள் அந்த எண்ணங்கள் எவ்வளவு வருதோ, நம்ம செயல்பாடுகள், நம்ம பார்க்கிற பார்வைகள், சுத்தி நடக்கிற எவ்வளவு விஷயங்கள் நம்மளுடைய கவனித்தலுக்குள்ள வருதோ அந்த தன்மை அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த உலகோடு வாழ்வோடு ஒன்றி போயிருக்கோம். ஸோ அங்கதான் நமக்கு வந்து சிக்கல் நிகழுது. இதுல வந்து ஞானம் அப்படின்றத நம்ம எதை சொல்றோம்னா முழு கவனித்தல், அதாவது டோட்டலா ஒரு கவனித்தல் தன்மை இருக்கிறது தான் நம்ம வந்து ஞானம்னு சொல்றோம். அப்படி முழு கவனித்தல் தன்மையில் நாம் இல்லைன்றதுதான் ஒரு ஒரு உண்மை, ஒரு தீவிரமான ஒரு உண்மை. அதுதான். பட் நம்ம அதை உணர்றது இல்லை. நம்ம எவ்வளவு கவனிக்கிறோமோ அவ்வளவுதான் விஷயங்கள், அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் நம்ம விஷயம் மொத்தமே அவ்வளவுதான், அதை மீறி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த வெளித்தன்மை அதை மீறி எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்மளுடைய கவனித்தல் தன்மையில் இருக்கிற குறைபாடுகள் தான் நம்ம முழுசா இல்லாத ஒரு தன்மையை உருவாக்குது அப்படின்றதுதான் அவருடைய அந்த விஷயம். அதுல அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அதாவது பொதுவா கான்சியஸ்னஸ் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற வலிகள், கஷ்டங்கள், துன்பங்களுக்கெல்லாம் பின்புலமா இருக்கிறது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் இல்லாத தன்மை தான். அதாவது ஏன்னா நம்ம டோட்டலா ஒரு கவனத்தன்மை இருந்ததுன்னா அந்த கவனத்தன்மை அப்படின்றது எல்லா விஷயங்களையும் கையாளுகிற ஒரு தன்மையா மாறும். அதாவது அந்த கவனித்தல் தன்மையிலிருந்து நம்ம விலகாம முழு கவனித்தல் தன்மையில நம்ம இருக்கும்போது, முழு கான்சியஸ்னஸ்ல இருக்கும்போது நம்ம வேற எதுவாகவும் இருக்க முடியாது. நாம் மட்டும்தான் இருப்போம். அந்த நாமும் நம்ம கவனிக்கிற விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி வேற எந்த விஷயங்களும் இருக்காது. அப்படி நம்ம கான்சியஸ்னஸ் இல்லாத விஷயங்கள்னாலதான் நமக்கு எல்லா துன்பங்களும் வருது அப்படின்றாரு. பொதுவா அவர் வந்து ஒரு பெயின் பாடி அப்படின்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறார். அவருடைய ஃபேமஸான ஃப்ரேஸ்ல அது ஒண்ணு. அது பெயின் பாடின்றது அவர் எதை சொல்றாருன்னா, நம்மளுடைய நினைவு கொள்ளுதல், அதாவது நம்மளுடைய நினைவில் அதை சேகரித்து வைத்தல், அந்த நினைவில் சேகரித்து வைத்தது நம்முடைய உடல் தன்மையிலையும் போய் ஒரு பதிவா பதிந்து விடுகிறது. அது எப்படி அப்படி பதியுதுன்னா, பொதுவா நம்ம வந்து ஒரு முழு கவனித்தல் தன்மையில் இருக்கும்போது எதுவுமே நமக்குள்ள ஒரு பதிவா இருப்பதில்லை. அது அப்படியே விலகிடுது. அந்த கவனித்தல் தன்மையிலிருந்து அது போனோன்னா அது நம்மளை விட்டு விலகி போயிடுது. அப்படி விலகாம நம்ம ஒரு முழுமையற்ற ஒரு அரைகுறை கவனித்தல் தன்மையில் இருக்கும்போது எந்த விஷயங்களும் நமக்குள்ள போய் ஒரு பதிவை ஏற்படுத்திடுது. நமக்குள்ள போய் ஒரு ரிஜிஸ்டர், ஒரு மெமரியா, ஒரு பதிவா உருவாயிடுது. அந்த பதிவு நம்மளுடைய ஆழ் மனம் தாண்டி நம்ம ஆழ் உடலுக்குள்ளேயும் ஒரு
பதிவா உருவாயிருது. அந்த பதிவு வந்து நம்ம எப்பயுமே நமக்குள்ள ஒரு பர்மனண்டா ஒரு வலியவும் ஒரு துன்பத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த பதிவு என்பது அதுவே ஒரு முழுமையான விஷயமா தான் வெளியே வர்றதுக்கு தானாய் அந்த முழுமையாய் மாறுறதுக்கான ஒரு தவிப்பை வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த அது நம்ம உடம்புக்குள்ள மனதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிட்டே ஏன்னா முழு கவனமற்ற தன்மையில இருக்கிறதுனால அதை நம்ம தவிர்க்கிறோம். அப்படி தவிர்க்கிற விஷயங்கள் நம்ம உடல் மனத்துக்குள்ள ஒரு பெரும் தவிப்பா இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அது நமக்குள்ள ஒரு அந்த தவிப்பு தான் நமக்குள்ள ஒரு வலியா மாறும். உடல் தன்மையிலேயோ ஒரு மனத்தன்மையிலேயோ ஒரு வலியா மாறும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பொதுவா தியானம்ன்ற சொல்றத நம்ம சாதாரணமா ஒரு தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம அது ஜஸ்ட் ஒரு மேம்போக்கான ஒரு அமைதிய தான் தியானம்ன்ற ஒரு தன்மைக்குள்ள நம்ம நினைக்கிறாங்க. நிறைய பேர் அந்த தன்மைக்குள்ளதான் ஒரு தியான தன்மை இருக்கு. அது தேவைதான். ஒரு மேம்போக்கான அமைதின்றது நமக்கு தேவைதான். பட் அதை மீறி ஒரு ஆழமான ஒரு உள்மன உள் உடல் பார்வைன்றது இந்த கான்சியஸ்னஸுக்கு தேவைப்படும். ஸோ அப்படி கவனிக்கும் போது நமக்கு தெரிய வரும். நமக்கு பொதுவாகவே ஒரு அமைதியா நின்று ஒரு ஆழமா நம்ம மன ஓட்டத்தை கவனிச்சிங்கன்னா லேசா ஒரு அதிர்வுகள் இருக்கும். அதாவது ஒரு உணர்வு கொந்தளிப்பு தான் அது. அந்த அதிர்வுகள்ன்றது எமோஷனலை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்வு கொந்தளிப்பா இருக்கும். அது உடல்ல நம்ம உடலை ஆழமா உள் உடல் ஆழமா கவனிச்சா கூட அதுக்குள்ள ஒரு லேசான ஒரு அதிர்வுகள் இருக்கும். அது சில நேரத்துல நமக்கு அது பயமா அதுதான் வந்து ஒரு பயமா உடல்ல வந்து ஒரு பயத்தன்மையா டெபாசிட் ஆயிருக்கும். அந்த ஃபியர் அப்படின்றது ஏன்னா நம்ம எல்லா எமோஷனலும் அது ஒரு வலியாவோ ஒரு துன்பமாக மாறும் போது அது வந்து ஒரு பயமா தான் வெளிப்படும். பல தன்மைகள் இந்த கோபம்ன்றது வேறக்குறைய ஒரு வெளிப்பாடு தான். அது உள்ளடங்கி போயிருக்கும் போது அது ஒரு பயத்தன்மையா தெரியும். நம்ம அதை அப்படி கவனிக்கும் போது நமக்குள்ள ஒரு லேசான பயம் அந்த பயத்தன்மை இருந்ததுன்னா நம்ம ஏறக்குறைய ஒரு கவனித்தல் தன்மைக்குள்ள போறோம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம அதை ஆழ்ந்து கவனிக்கும் போது அதுலயே நிற்கும் போது அதை மேலெழுந்து வந்து அப்படியே அது ஒரு லேசான தன்மையா அந்த பயத்தன்மை மாறுறத நம்ம உணரலாம். ஏற்கனவே தியானம்ன்றது அதுதான். நம்ம உத்து கவனிக்கும் போது நமக்கு உடல் மனம் ஆழ் மனதுக்குள்ள இருக்கிற அந்த பதிவுகளின் அழுத்தங்கள் அப்படி மேலெழுந்த வாரியா வரும். அந்த பதிவுகள் அப்படியே நம்ம கவனத்துக்குள்ள வரும். அப்படி அந்த ஆழ்ந்த கவனத்துக்குள்ள அந்த பதிவுகள்லாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பொய்த்தன்மை தான். அது நிகழ்காலத்துக்கு சம்பந்தம் இல்லாத பதிவுகள். ஸோ அப்படி நிகழ்காலத்துக்கு சம்பந்தம் இல்லாத அந்த பதிவுகள் ஏற்கனவே நம்ம கான்சியஸ் தன்மைக்குள்ள வரும்போது அது ஒரு தேவையற்ற விஷயங்களா அந்த கான்சியஸ் அந்த கவனித்தல் தன்மைக்கு தெரியும். அது கவனித்தல்ன்றது நாம் தான். அது நமக்கு ஒரு தேவையில்லாத விஷயமா தெரியும் போது அந்த கவனித்தல் தன்மை வழி அது நம்மளை விட்டு விலகி போகும். ஸோ இதை தான் வந்து நம்ம அந்த கான்சியஸ்னஸ்னுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்றோம். அதான் அந்த பவர் ஆஃப் நவ்ன்றதும் அதான். அந்த நவ்ன்றது நிகழ்காலம் அது ஒரு முக்கியமான விஷயமா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் ஆஃப் நவ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பாரம்பரிய ஒரு ஆன்மீக பயிற்சியோ ஒரு ஆன்மீக தன்மையோ இல்லாம நேரடியா நம்ம ஒரு ஆன்ம தன்மைக்கு அந்த அப்படியே ஒரு வார்த்தை கூட வந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கூட்டு போவோம். இவர் அந்த கடவுள் விஷயத்த கூட வார்த்தைன்ற கூட நம்ம பயன்படுத்துறதே நான் வாண்டடா வேணும்ட்டே தவிக்கிறேன் அப்படின்றதான் சொல்றாரு. ஏன்னா அந்த கடவுள்ன்ற வார்த்தை நம்மள ஒரு அதி தீவிரமான ஒரு கற்பனைக்குள்ள எடுத்துட்டு போயிடுது. ஏறக்குறைய அது வந்து நம்மளுடைய கான்சியஸ்னஸ் இல்லாம நம்ம மன ஓட்டத்தை வேகப்படுத்துது. இயல்பா சொல்ல போனா நம்மளுடைய அந்த கடவுள் தன்மை சார்ந்த செயல்பாடுகள் உண்மையிலேயே நம்மளுடைய கவனத்தன்மை நம்ம கான்சியஸ்னஸ்ல இருந்து நம்மளை தீவிரமா விளக்குது. அதனால அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தாம இந்த நவ் பவர் ஆஃப் நவ் இந்த பிரசன்ஸ் அப்படின்ற விஷயத்த அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அப்படி போகும்போது நமக்கு வேற எந்த கற்பனையும் போக மாட்டுது. நம்ம நிகழ்த்தன்மையில நம்மளால இருக்க முடியுமா இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியோட அது நிக்குது.
அப்படி அந்த கேள்வியிலிருந்து வெளியே போகாம நம்ம அந்த கேள்வியிலேயே நிற்கும் போது நம்ம மெல்ல நிகழ்த்தன்மைக்குள்ள வர முடியுது. அப்படி இல்லாம நம்ம வேற வேற இந்த மத விஷயங்களோ இல்ல ஆன்மீக விஷயங்களோ வேறு வேறு கருத்தியலுக்குள்ள வேற ஒரு சிந்தனையா, அது எந்த ஒரு ஆன்மீக பயிற்சியுமோ இல்ல ஒரு ஆன்மீக பாடமுமோ இல்ல ஆன்மீக வழிநடத்தலோ சிந்தனையா இருக்கிற வரைக்கும் அது பொய் தான். அது ஒரு இல்லூஷன், அது ஒரு மாயை தான். ஆனா அப்படி ஒரு சிந்தனையா அது இருந்தாலும் அதை எந்த அளவுக்கு ஒரு கவனித்தல் தன்மைக்கு நெருக்கமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சா அதுதான் உண்மையான ஒரு ஆன்மீக பார்வை, உண்மையான ஒரு கான்சியஸ்னஸ் பார்வை. ஸோ அப்படி நம்ம பார்க்க முடியுதா, அப்படி நம்ம உள் போக முடியுதா, நம்ம நிகழ்த்தன்மையில நம்மளால இருக்க முடியுதா அப்படின்றதுதான் அவருடைய ஒரு கேள்வி. அந்த தன்மைக்குள்ள நம்மளை தொடர்ந்து தள்ளுறதுக்கு தான் அவர் இந்த புத்தகம் நெடிய பேசிக்கிட்டே போறாரு. எவ்வளவோ விஷயங்கள் அவரு சொல்றாரு. அதாவது அவருக்கு சில சில எடுத்துக்காட்டுகள், ஒரு சில கதைகள் கூட சொல்றாரு. அதாவது நம்மளுடைய கான்சியஸ்னஸ்ன்றது என்னன்னா நமக்குள்ள இருக்கிறதுனா பொதுவா நம்ம நல்லா கேள்விப்பட்ட ஒரு கதை தான். ஒரு பிச்சைக்காரன் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான். யாரோ ஒருத்தங்கிட்ட எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் யதார்த்தமா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையாப்பா கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கவனிக்கும் போது, என்னப்பா நீ ஏதோ ஒரு ஒரு பெட்டி மேல உட்காந்துருக்கியே, என்ன அது அப்படின்னு கேட்கும்போது, அதை ஏதாவது எப்பயாவது பார்த்திருக்கியா? அதனா இல்ல இல்ல நான் பல வருஷமா இந்த பெட்டியில தான் உட்காந்துருக்கேன், இதுல என்ன இருக்க போகுது, வெறும் இரும்பு பெட்டி, இதை போய் நான் பார்த்து என்ன பண்ண போறேன்? இல்ல பார்த்ததே இல்லையா, அப்போ இது ஒரு தடவை திறந்து பார்க்க வேண்டியதானப்பா அப்படின்னு கேட்கும்போது அவரு திறந்து பார்த்தா உள்ள இவ்வளவு ஒரு புதையல்கள், ஒரு புதையல் இருக்க மாதிரிதான் நமக்குள்ளேயும் அந்த கான்சியஸ்னஸ், நம்ம அந்த கவனத்தன்மைக்குள்ள நம்ம போறதே இல்லை. ஏன்னா அதை பத்தியான ஒரு கேரே இல்லாம நம்ம எல்லா விஷயங்களும், ஈவன் மதம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, ஆன்மீக விஷயங்களா இருந்தாலும் சரி, நம்ம மனதின் தளத்திலேயே அதை செயல்படுறோம். அதாவது மனதின் தளத்தில் செயல்படுறது தவறுன்னு இல்லை, பட் அந்த செயல் வந்து நம்ம கவனத்தன்மைக்கு உள்ள இருந்து செய்யறமான்றது தான். அதாவது பொதுவா இந்த மதத்தன்மைகளோ இல்ல ஆன்மீகத்தன்மைகளோ நம்மளை அறியாம நம்மள கவனத்தன்மைக்குள்ள தள்ளணும். அதற்கான பயிற்சி தான் அது. மதமோ ஆன்மீகமோ நம்மளை அறியாம நம்மள கவனத்தன்மைக்குள்ள தள்ளுற ஒரு பயிற்சியா இருந்தா அது ஒரு சரியான பயிற்சியா இருக்கும். ஆனா நம்ம அதை மன தளத்திலேயே போட்டு அதை ஒரு சிந்தனை தளத்துக்குள்ளேயே என்ன தளத்துக்குள்ளேயே அது ஒரு செயல்பாடா இருந்தா அது இன்னொரு ஒரு ஆபத்தான ஒரு சிந்தனை விளையாட்டா, ஒரு சிந்தனை ஆபத்தா தான், ஒரு கருத்தியலோ ஒரு சிந்தனையோ இல்ல ஒரு செயல்பாடு, மதம் சார்ந்த ஒரு செயல்பாடு, அந்த செயல்பாடுன்ற ஒரு இன்னொரு ஆபத்துக்குள்ளதான் தள்ளுது. ஏன்னா பொதுவா இந்த மாதிரி புத்தகங்கள் நம்ம படிக்கும் போதோ இல்ல ஆன்மீக இந்த புத்தகத்துக்குள்ள நம்ம போகும்போது அவர் சொல்ற மாதிரிதான், நீங்க ஜஸ்ட் மைண்ட் வழியா அதை படிக்காதீங்க. அதை படிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த கவனத்தன்மை, கான்சியஸ் தன்மைக்குள்ள போய் அது ஒரு ஒரு பதிவுகளையோ ஒரு பாதிப்பையோ ஒரு மாற்றத்தையோ உருவாகும். அப்படி ஒரு ஆழமா படிக்கும் போது நம்மளை அறியாம நம்ம ஒரு கவனத்தன்மைக்குள்ள வரும். ஏன்னா நம்ம நமக்கு இருக்கிற டூல் அறிவு, எண்ணம், சிந்தனை, உடல் இதுதான். ஆனா அது நாம அல்ல. நமக்கு இருக்கிற கருவின்றது நம்ம இந்த விஷயங்கள் தான், உடல் மனம் தான். ஆனா அது நாமல்ல அப்படின்றப்போ அந்த உடல் மனதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நாம மாற முடியும்? அந்த ஒரு பொய் விஷயத்தை வச்சுக்கிட்டு அந்த பொய் தன்மைன்றது எப்படி உண்மையா மாறும்? அது அப்படி மாறாது. ஆனா அந்த விஷயம் தான் அதை நம்ம உண்மையான நாம்ன்றத பார்க்க நமக்கு தடுக்குது. அப்படின்றப்போ நம்ம அந்த விஷயத்தை தாண்டி இருக்கிற நாம்குள்ள, அந்த ஃபில்டரை தாண்டி, அந்த தடையை தாண்டி அந்த ஆன்மீகம் விஷயங்கள் நமக்கு உள்ளுக்குள்ள போகணும். நம்ம அப்படி அந்த பயிற்சின்னு இல்லைனாலும் நம்ம அந்த பிரசன்ஸ் இருக்கமா, ஒரு நேரத்திலையும் நம்மளை நாமே ஒரு கேள்வி கேட்கணும், நம்ம முழு நிகழ்த்தன்மையில் இருக்கமான்ட்டு. அப்படி இல்லைன்றத முதல்ல நம்ம உணரணும். நம்ம முழு நிகழ்த்தன்மையில் இல்லை, நம்ம ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்ல தான் இருக்கோம், இல்ல ஒரு குறைபற்ற குறைவான கான்சியஸ் ஸ்டேட்ல தான் நம்ம செயல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம சரியா உணரும் போதுதான் அப்போ நம்ம லேசா நம்ம கான்சியஸ்குள்ள போறதுக்கான ஒரு விஷயங்களை நம்ம செய்ய முடியும். அதுக்கு இன்னொரு ஒரு கதை கூட சொல்றாரு. பொதுவா நம்ம ஒரு வேலைக்காரர் இருக்காங்க ஒரு முதலாளி வீட்டுல. அவரு எப்போ வீட்டுக்கு வராருன்னே தெரியாது.
ஆனா எந்த நேரத்திலையும் வரலாம். அப்படின்றப்போ அந்த வேலையாட்கள் வந்து எந்த நேரத்திலயும் வரலாம், இந்த டைம்ல வராருன்னு தெரியாம எந்த நேரத்திலயும் வரலாம் அப்படின்றப்போ அவங்க எப்படி ஒரு கவனமா இருப்பாங்க. எந்த நேரத்திலயும் வந்துருவாருன்றப்போ ஒரு ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. ஏன்னா நம்ம கவனம் இல்லாத நேரத்துல அவர் வந்துட்டாருன்னா அப்புறம் அவர் ஒரு வேலையாளா இருந்து பிரயோஜனமே இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு கவனித்தல் தன்மைய இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அஹ், அமைதியான ஒரு நிதானமான ஒரு கவனித்தல் தன்மைக்குள்ள நம்ம இருக்கும் போதுதான் நம்ம வந்து அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக முடியுது. ஸோ இதுதான் அவரு அஹ், இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாரு. அதே போல நம்ம அவர் இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டுகளையும் சொல்றாரு. அதாவது நம்ம பொதுவா ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது, ஒரு அமைதியான ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது இந்த தன்மை, இந்த நிகழ்த்தன்மைன்றது, இந்த உடல் மனம் தாண்டிய ஒரு நிகழ்த்தன்மைன்றது நமக்கு நம்ம உடல் மனம் தாண்டியது தான். அந்த தன்மைக்குள்ள நம்ம போறோம். அதாவது பொதுவா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது நம்ம ஒரு அன்மேனிஃபெஸ்டட் ஸ்டேட், அதாவது ஒரு உருவம் கொள்ளாத ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போறோம். அப்படி கனெக்ட் ஆகும் போதுதான் அந்த உருவமற்ற ஒரு கான்சியஸ்குள்ள, அதாவது ஒரு இந்த பிரபஞ்சம் சார்ந்த அந்த கான்சியஸ்னஸ்குள்ள, அந்த கவனித்தல் தன்மைக்குள்ள நம்ம போகும்போதுதான் நம்ம உடல் மனம் ஒரு பெரிய ஓய்வுக்குள்ளேயும் ஒரு பெரிய புத்துணர்ச்சிக்குள்ளேயும் வருது. அதுவே நம்ம வந்து ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து நம்ம ஒரு டோட்டல் கான்சியஸ்னஸ்குள்ள ஒரு போர்ட்டல், ஒரு தளத்துக்குள்ள நம்ம போயிடுறோம், ஒரு கனெக்ட் ஆகுறோம். நம் மனம், உடல் மனம் அப்பாற்பட்ட ஒரு தளத்துக்குள்ள நம்ம ஒரு தொடர்பு உருவாகுது. அப்படி உருவாகிற தொடர்பின் வழியா தான் நம்ம உடல் மனத்துக்கு ஒரு பெரிய எனர்ஜியும் ஒரு பெரிய ஊக்க சக்தியும் கிடைக்குது. அது ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்மள அறியாத ஒரு பிரசன்ஸ்குள்ள இருக்கோம். நம்மளுடைய கவனத்தன்மையற்ற நம்ம உடல் மனம் ஒரு பிரசன்ஸ்குள்ள போகுது. அந்த பிரசன்ஸ்குள்ள இருக்கிறதுனாலதான் நம் உடலுக்கோ மனமுக்கோ ஒரு பெரும் புத்துணர்ச்சி கிடைக்குது. அப்படி நம்ம அந்த நேரத்துல மட்டும் இல்லாம எப்பயுமே நம்மளால பிரசன்ஸ்ல இருக்க முடிஞ்சா அந்த அந்த பிரசன்ஸ் தான் நம்ம உடல் மனத்துக்குள்ள ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஒரு தொடர் புத்துணர்ச்சியில நம்ம இருக்கிற மாதிரி, அதை தான் நம்ம வந்து ஒரு ஞானத்தன்மைன்று நம்ம அதை தான் சொல்றோம். ஒரு தொடர் புத்துணர்ச்சின்றது நம்ம எந்த உடல் மன பதிவுகளும் இல்லாம ஒரு பிளைனான ஒரு கவனத்தன்மையில மட்டும் இருக்கும்போது நம்ம எதிர்நோக்கிற எல்லா செயல்பாடுகளையும் ஒரு ஒரு தீவிரமான முழுமையான ஒரு கவனித்தல் தன்மையோடு அதை அணுகும் போது அந்த விஷயங்கள் நமக்கு எந்த ஒரு சிக்கலையும் உருவாக்குவதில்லை. நம்ம ஆக்சுவலா அந்த முழு கவனித்தல் தன்மை இல்லாம நம்ம எண்ண ஓட்டங்களும் சிந்தனைகளும் அதை 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 கடக்கும் போது நம்ம அந்த எண்ண ஓட்டங்கள் சிந்தனைகள் வழியா அதை பார்க்கும் போது அது நமக்கு ஒரு சிக்கலான விஷயமா மாறுது. அப்படி எண்ண ஓட்டங்கள் சிந்தனைகள் இல்லாம நம்ம அதை பார்க்க முடிஞ்சா, முழு கவனித்தலோட இருந்தா நம்ம அந்த விஷயத்துல இருக்கிற எல்லா நிஜமுமே நமக்கு தெரியும். பொதுவா அப்படி நிஜம் தெரியும் போது எதுவுமே இங்க கவலைப்படுறதுக்கோ இல்ல பெருசா சீரியஸா இருக்கிறதுக்கோ இல்ல பயப்படுறதுக்கோ நிஜத்துல எதுவும் இல்லை அப்படின்றது நமக்கு ஒரு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதுல நிறைய விஷயங்களை நம்ம இதுல சொல்றாரு. பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மன்னித்தல், ஃபர்கிவ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஏன்னா நம்ம வந்து எந்த விஷயத்தையும் ஒரு மனதிற்குள் தூக்கி சுமக்காம அதை வந்து நம்ம ஒரு மன்னிச்சுட்டாலே அது நம்ம விட்டு விலகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த நம்ம வந்து மறந்துடுறோம் இல்ல மன்னிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம அந்த விஷயத்துல இருந்து அந்த வழியில இருந்து நம்ம வெளியே வந்துடுறோம். நீ எனக்கு ஒரு கெட்டது பண்ணா நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னாலே அந்த கெட்ட விஷயத்துல இருந்து நம்மளே அவங்கள இல்ல நம்ம முதல்ல வெளியே வரோம். ஸோ அதுதான் இதனுடைய அழகே. அப்படி நம்ம வெளியே வந்துட்டாலே நமக்குள்ள வந்து ஒரு பதிவுகள் நம்மளை விட்டு வெளியேறுது அப்படின்றது ஒரு விஷயம். அதே போல அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல்ன்ற ஒரு பெரிய விஷயத்தையும் சொல்றாரு. இது எல்லாமே நம்மளுடைய சாதாரண ஒரு ஆன்மீக பாடத்துல இருக்கிற விஷயம்தான். எதை நம்ம எதிர்கொள்றோமோ அதை முழுசா ஏற்றுக்கொள்ளுதல். ஏன்னா நம்ம அப்படி ஒரு விஷயத்த எதிர்கொள்ளும் போது அதை நம்ம தவிர்க்கிறோம், அதை விட்டு நம்ம விலக பாக்குறோம். அப்பதான் அது விலகாது, ஆனா அது ஒரு சிக்கலா மாறுது.
அதை ஒரு சிக்கலா பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது இன்னமும் பெரிய பெரிய பிரச்சனையா வளருது. ஆக்சுவலா பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. அந்த ஒரு விஷயம் தான். அது என்ன வந்துச்சோ அது மட்டும்தான் இருக்கு. ஆனா நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் தான் அதை பெரிய சிக்கலான விஷயமா கற்பனை பண்ணுது. பூதாகரமா அதை ஒரு நினைவுக்குள்ள எண்ணங்களுக்குள்ள போகும்போது ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா மாறுது. அப்படி இல்லாம நம்ம அதை முழுசா நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அது ஒண்ணுமே ஆக்சுவலா நம்மளே கூட இது ஒன்றும் நடக்காத விஷயங்களே இல்லை. எவ்வளவோ விஷயங்களை நம்ம ஒரு முழு கான்சியஸனோட நம்மளை அறியாம அணுகதான் செய்யறோம். சில விஷயங்களை நம்ம பொதுவா மகிழ்ச்சியை நம்ம ரொம்ப நேரடியா ஏத்துக்கிறோம். ஒரு மகிழ்ச்சி நம்மளை நோக்கி வருதுன்னா எந்த தடையும் இல்லாம அதை நம்ம ஏற்கிறோம். அப்படி அக்செப்ட் பண்ணும்போது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி தன்மை வருது. அதே மாதிரிதான் துன்பங்கள்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம அந்த துன்பத்தன்மையிலே நிறைய நேரத்துல பொதுவா துன்பங்கள் வரும்போது அந்த துன்பம் வர அந்த ஒரு நொடியோ இல்ல ஒரு 5 நொடியோ ஒரு 10 நொடிகளோ நம்ம முழுக்க முழுக்க நம்மளை அறியாம ஒரு பிரசன்ஸ் தன்மையில போறோம். பொதுவா எக்கார்ட் டோலிக்கு நடந்த அந்த அனுபவமே பாத்தீங்கன்னா அவர் அந்த நொடியில முழு பிரசன்ஸ், அவர் அறியாம ஒரு பிரசன்ஸ் தன்மை. அந்த கேள்வின்றது நான் யார், நான்றது என்ன, இல்ல இந்த பார்வையாளன் தான் நானா, இல்ல எனக்கு வர இந்த எண்ணங்கள் தான் நானான்னு ஒரு கேள்வி கேட்கும் போது அவர் அறியாம ஒரு தற்செயலாக ஒரு நிகழ்தன்மைக்குள்ள நுழைகிறாரு. அப்படி நுழைந்த விஷயம் அவருக்கு ஒரு நீடித்த தன்மையா ஆயிடுது. அந்த பிரசன்ஸ் ஒரு நீடித்த தொடர் தன்மையா ஆகும் போது அவர் அறியாம அவர் பிரசன்ஸ்குள்ள போய் ஒரு செட் ஆகுது. ஜெனரலா என்லைட்டன்மெண்ட் ஒரு ஞானம் அடைதல் அப்படிதான். நம்ம வாழ்நாள்ல நம்ம தினம் தோறும் பல நொடிகள்ல ஒரு ஞானத்தன்மையில தான் இருக்கும். ஆனா அது தொடர் தன்மையில இருக்கா, அது ஒரு லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கான்றது தான் கேள்வி. அந்த ஞானம் அடைதல்ன்றது எப்பயுமே நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கிறது தான். நம்ம அந்த விஷயத்துக்குள்ள அடிக்கடி போறோம். அந்த தன்மையில நிறைய நேரங்கள்ல இருக்கோம். ஆனா நம்ம அதை நம்மளுடைய எண்ணங்கள் வழியாகவும் மனங்கள் வழியாகவும் அதை நம்ம அமுக்குறோம். அப்படி அழுத்தும் போது அது உடனே பின்னோக்கி நமக்கு பின்னாடி போயிடுது. மனம் எண்ணங்கள் பின்னாடி போய் நின்றுடுது. அதனுடைய முழு சக்தி, அந்த பவர் ஆஃப் நவ்ன்றது அந்த முழு அந்த நிகழ் சக்தி இல்லாம நம்மளுடைய எண்ண சக்தி அதை முன்னின்று தடுக்குது. ஸோ அந்த வகையில நம்ம இந்த நிகழ்தன்மையில் இருத்தல்ன்றது எப்பயுமே நமக்குள்ள நிகழ்றது தான், நமக்குள்ள எப்பயுமே இருக்கிறது தான். நம்ம அந்த தன்மையை நம்ம இருந்துகிட்டு தான் இருக்கோம், தொடர்ந்து அடிக்கடி இருந்துகிட்டு தான் இருக்கோம். பட் அது தொடர் தன்மையில போறதுன்றது ஒரு பயிற்சிக்குள்ள போகணும். அது நிறைய மெடிடேஷன்ன்றதான் அப்படி ஒரு பயிற்சி தான். அதை தாண்டி இவரு எக்கார்ட் டோலி ரெக்கமெண்ட் பண்ற ஒரு பெரிய பயிற்சி என்னன்னா உடலை கவனித்தல். நம்ம உடல்ல கவனித்தல்னா உடல்ல ஏற்படுகிற எல்லா பிரதிபலிப்புகளும் எல்லா விஷயங்களையும் உடல்ல ஒரு ஆழமா ஒரு அமைதி, கண்ணை மூடி இல்ல கண்ணை மூடலனா கூட நம்ம அப்படியே நம்ம கவனத்தை அப்படி உடல்ல செலுத்தும் போது உடல்ல ஏற்படுகிற எல்லா அதிர்வுகளும் நம்ம கவனத்துக்குள்ள வரும். ஏன்னா பொதுவா என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள்ல எண்ணங்கள் முழுக்க முழுக்க ஒரு மெக்கானிக் தன்மை, ஒரு செயற்கை தன்மை வாய்ந்தது. ஆனா இயல்பிலேயே உடல்ன்றது முழுக்க முழுக்க இயற்கை தன்மையானது. இயற்கையோடு எப்பயுமே இயைந்து இருப்பது உடல் தான். அந்த உடலை நம்ம கவனிக்கும் போது ஏறக்குறைய நம்ம ஒரு இயற்கை தன்மைக்குள்ளதான் போறோம். அந்த உடல்ல ஏற்படுகிற அதிர்வுகள், எண்ணங்கள், அந்த உடல்கள்ல ஏற்படுற சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ், ஒரு சின்ன சின்ன ஒரு அதிர்வுகளை நம்ம கவனிக்கும் போது அந்த உடல்ன்ற இயற்கை தன்மையோட இருந்து அதை கவனிக்கும் போது அந்த விஷயங்கள் மெல்ல 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 நம்ம உடலை விட்டு விலகு. அப்படி உடலை நம்ம தீவிரமா தொடர்ந்து கவனிக்கும் போது நம்மள அறியாம நாம் ஒரு தன்மைக்குள்ள போறோம், ஒரு பிரசன்ஸ்குள்ள போறோம். அப்படின்றது நம்ம ஒரு ஒரு நம்மள அறியாம ஒரு நிகழும். அது ஒரு முக்கியமான பயிற்சியா சொல்றாரு. அந்த பயிற்சியை நம்ம பண்ணலாம். ஒரு சுலபமான பயிற்சி கூட. உடலை கவனித்தல்ன்றது ஒரு பெரிய எந்த ஒரு சிக்கலும் ஏற்பட போறது இல்லை. எந்த நேரத்திலையும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இல்லை ஆக்டிவா இருந்தாலும் நம்ம உடல் கவனித்தல் ஒரு பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யும் போது அது ஒரு பயிற்சி அது அப்படியே ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் போது அது இயல்பா மாறும். அந்த பயிற்சி அந்த இயல்பா மாறும்.
அப்படி நம்மளால தொடர்ந்து செய்ய முடிஞ்சதுன்னா நம்மள அறியாம நம்ம ஒரு நிகழ்த்தன்மைக்குள்ள வருவோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை அவரு இந்த பவர் ஆஃப் நவ் புத்தகத்துல சொல்றாரு. ஸோ இந்த பவர் ஆஃப் நவ்ன்றது இதுதான், அதாவது இந்த நிகழ்த்தன்மையில நம்ம இருக்கமா, இந்த நிகழ்த்தன்மையின் முழுக்க முழுக்க பிரசன்ஸ், அதாவது பீயிங் இன் பிரசன்ஸ்னு ஒரு வார்த்தை கூட நம்ம அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை தான். பீயிங்னா நம்மளுடைய இருத்தல், நம்ம மனம் எண்ணம் உடல்ன்றது ஒரு இருத்தல். அந்த இருத்தல்ன்றது அந்த மனம்ன்றது எண்ண ஓட்டங்கள்ல போகும்போது அந்த பிரசன்ஸ் பீயிங்ல இருந்து அது வெளியே போகுது, அந்த பிரசன்ஸ்ல இல்லாம. ஆனா உடல்ன்றது எப்பயுமே பீயிங்ல இருக்கு. ஆனா அந்த எண்ண ஓட்டங்கள் அந்த உடலை வந்து அதிர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அதுவும் டோட்டல் பிரசன்ஸ்ல இருக்க முடிஞ்சாலும் அதுல இருந்து வெளியே வர ஒரு ஆபத்து நிகழுது அடிக்கடி. அந்த வகையில நம்ம வந்து ஒரு பிரசன்ஸ்குள்ள இல்ல அப்படின்ற முதல் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு மெல்ல பிரசன்ஸ்குள்ள நம்ம போறதுக்கான ஒரு முயற்சிகளை எடுத்து, அந்த முயற்சிகளின் எவ்வளவு பயிற்சியா நம்ம உடல் கவனித்தல் அப்படின்றது, நம்முடைய எண்ணங்களை கவனித்தல். பொதுவா நம்ம எல்லாருமே சொல்றதுதான், எண்ணங்கள் வந்து எண்ணங்களுக்கு இடைவெளி இருக்கு. நம்ம அந்த இடைவெளியை கவனிக்காம தொடர்ந்து அடுத்தடுத்த எண்ணங்கள்ல தாவி தாவி போறதுனால அந்த இடைவெளியை நமக்கு தெரியறது இல்லை. அந்த இடைவெளியை நம்ம கவனிக்க முடிஞ்சால் கூட அதுவும் ஒரு பெரிய பயிற்சி தான். எப்படி உடல் கவனித்தல் ஒரு மேன்மையான பயிற்சியோ, அதே மாதிரி எண்ணங்களை கவனித்தலும், அந்த எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளியை உணர்றது, அதுதான் பிரசன்ஸ். அந்த இடைவெளி தான் பிரசன்ஸ். எப்பயுமே பர்மனண்டா நிலைத்து நிக்கிற இடைவெளி தான் அந்த டோட்டலி பீயிங் இன் பிரசன்ஸ்ன்றது. அந்த இடைவெளியில இருந்து நம்ம செயல்படும் போது நம்ம இங்க நிகழ்வது வெறும் செயலா தான் இருக்குமே தவிர அந்த சிந்தனையாவோ எண்ணங்களாவோ ஒரு வலியாவோ ஃபியரா துன்பமாவோ பயமாவோ இருக்காது. அது வெறும் செயல்பாடா இருக்கும். நம்ம செயல்பாடு, இதை மீறி எதுவுமே இல்லை. இதை மீறி வர்றது எல்லாமே செயற்கைத்தன்மை. இதை மீறி நடப்பது எல்லாமே ஒரு பொய் தன்மை தான், நிஜம் அல்ல. நாம் நம்மளுடைய உடல் மனம் வழியா நாம் செய்கிற செயல்பாடு, இதுதான் நம்ம வந்து பொதுவா கர்ம யோகம்னு சொல்லுவாங்க. நாம் செயலா இருக்கணும், அவ்வளவுதான். இதை மீறி எதுவுமே இல்லை. இதை மீறி எது வந்தாலும் அது பொய்யானது, ஆபத்தானது, தேவையற்றது. அதை வந்து அது உண்மை அற்றது. ஸோ நாமும் நம்முடைய செயல் நம்ம டோட்டலா கான்சியஸா இருக்கும்போது அது அடுத்த தன்மையா நம்ம உடல் மனம் சார்ந்து இருக்கும்போது அது ஒரு செயல்பாடா மாறும், ஒரு ஆக்ஷனா இருக்கும். அப்படி ஆக்ஷன் இல்லாத டைம்ல அதுதான் ஆழ்ந்த தூக்கம். டோட்டலா ஆக்ஷன் இல்லாம, அதாவது ஒரு கனவு தூக்கம்ன்றது வேற. அப்ப சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஓட்டத்தை நம்ம கவனிக்கிறது தான் கனவு. அதாவது நம்ம சிந்தனை நம்மளை அறியாம வேகமா நம்மளுடைய கண்ட்ரோலே இல்லாம ஓடுது. அதை நம்ம வந்து நம்மளால கவனித்தல் மட்டும்தான் செய்ய முடியுது. ஏன்னா உடல் ஃபுல் ஓய்வுல இருக்கிறதுனால எந்த செயலும் அதை தொடர்ந்து எதுவும் செய்ய முடியாம வெறும் கவனித்தல். அந்த இடத்துல அந்த கவனித்தல் தான் கான்சியஸ்னஸ். அதை தாண்டி அந்த கனவும் நின்று போகும்போது வெறும் கவனித்தலா மட்டும்தான் நம்ம இருக்கிறோம். அந்த கான்சியஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த கான்சியஸ்னஸ் தன்மை வந்து உடல் மனதோட தொடர்பு செய்யும் போது வெறும் செயலா மட்டும்தான் இருக்கணும். அது தேவையற்ற சிந்தனையாவோ இல்ல ஒரு மெக்கானிசம் தான், ஒரு ஆட்டோமேஷன் குள்ள போனா அது தொடர்ந்து சிக்கல்களை துன்பங்களை வாழ்க்கையில வர எல்லா விஷயங்களுக்குமான ஒரு மூல விஷயமே நம்ம கவனித்தல் தன்மையற்ற ஒரு செயல்பாடு தான். அப்படி கவனித்தல் தன்மை இருக்கும்போது செயல்பாடு தான் இருக்குமே தவிர அதுக்குள்ள துன்பமோ இல்ல கவலையோ இல்ல வெவ்வேறு விஷயங்களோ எண்ணங்களோ இருக்காது. பொதுவா இன்னொரு விஷயமும் சொல்றாரு, டைம் அண்ட் ஸ்பேஸ். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ், இந்த கவனித்தல் தன்மைக்கு, நாம் என்ற அந்த உண்மை தன்மைக்கு ஸ்பேஸோ அந்த நேரம், அதாவது இந்த பிசிக்கல் நேரம், நம்ம இந்த நேரம் சொல்றோம், நாளை காலை நாளைக்கு நேத்துன்னு சொல்ற இந்த நேரங்கள் அது கிடையாது. அதே போல இந்த ஸ்பேஸ்ன்றது நம்ம வந்து ஒரு வரைமுறை கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பேஸும் அதுக்கு கிடையாது. நாம் என்ற உண்மையான கவனித்தல் தன்மைக்கு அந்த நேரமோ அந்த இடைவெளியோ அந்த வெளியோ ஸ்பேஸோ கிடையாது. அப்படி ஒரு தன்மைக்குள்ள நம்ம போறோமா, அப்படி போக முடியுதான்றது, நம்ம கான்சியஸா போறோமா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. அதை நோக்கி நம்ம போறதுக்கான
இந்த விஷயம் தான் அந்த பவர் ஆஃப் நவ். இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும் போது நம்மள ஆழ்ந்த ஒரு புரிதலா படிக்கும் போது நம்ம ஒரு 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 ஆழமான ஒரு அமைதி தன்மைக்குள்ள போற மாதிரியும், நம்மள அறியாத நம்ம ஒரு கவனத்தன்மைக்குள்ள ஒரு கான்சியஸ். இவர் சொல்றதே அதுதான். இதை வந்து நீங்க வெறும் அறிவின் வழியா படிக்காதீங்க, உங்கள் உணர்வின் வழியாவும் படிங்க. ஏன்னா நம்ம அப்படி அப்படி படிக்கும் போது அது வந்து நமக்குள்ள வெறும் மாற்றத்தை உருவாகுது. நம்ம கான்சியஸ்னஸ் அது தூண்டுது. அது கான்சியஸ்னஸ் வந்து அதுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குது. அது அப்படி ஆழமா உணர்ந்து நம்ம உடல் உணர்வு வெறும் அறிவு வழியா அதை நம்ம ஒரு ஆன்மீக எந்த சாதகமா இருந்தாலும் ஆன்மீக சாதனை செய்யும் போது நம்ம வெறும் அறிவின் வழியாவோ இல்ல வெறும் உடல் வழியாவோ செய்யாம உள்ளார்ந்த உணர்வு, அந்த உள்ளார்ந்த உணர்வு தாண்டி அந்த ஆழமான உடல் வழியா, அந்த உள் உடல் வழியா நம்ம செய்யும் போது நம்மள அறியாம நம்மளுடைய முனைப்பே இல்லாம நமக்குள்ள ஒரு நிகழ்தல், ஒரு பிரசன்ஸ், பீயிங் இன் பிரசன்ஸ், டோட்டல் கான்சியஸ்னஸ் நிகழுது. அப்படி நம்ம நிகழ்ந்து அது தொடர்ந்து அந்த நிகழ்தல் தன்மையிலேயே நமக்கு இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய நிகழ்வு, ஒரு ஞானம் அடைதல் நம்ம சொல்லுவோம், விழிப்படைதல்னு சொல்லலாம். அப்படி ஒரு தன்மையில நம்ம செய்யும் போது நம்மளுடைய ரியல் பர்பஸ், அதுவும் ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது நம்ம ஆக்சுவலா நம்மளுடைய உண்மையான, நம்ம இந்த உலகத்துல நம்ம உண்மையா எது செய்யணுமோ அதை நம்ம செய்யறது இல்லை. அது அன்கான்சியஸா செய்யும் போது நம்ம எதையோ தேவையில்லாத செய்யறோம், சம்பந்தம் இல்லாத எதிர்மறை தன்மைகளை எவ்வளவு விஷயங்களை செய்யறோம். ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற அத்தனை குழப்பங்களுக்கும் அதுதான் காரணம். நம்ம எல்லாமே அந்த மொத்த மானுட இதுவே வந்து நிறைய பேர் ஒரு 100ல ஒரு 90, 95 அதுக்கு மேற்பட்ட பெர்சன்டேஜ் அன்கான்சியஸான ஒரு இயக்கத்தில் இருக்கிறதுனாலதான் மொத்த சமூகமுமே ஒரு பெரும் துன்பத்துல வாழ்க்கை ஒரு துன்பத்துல போய் மாட்டிக்கிறாங்க. சோ அப்படி இல்லாம நம்ம ஒரு கான்சியஸா செய்யும் போது நம்மளுடைய இயற்கையான நம்ம அறிவு, நம்மளுடைய உடல் அதனுடைய முழு தன்மையில் இயங்கும் போது அந்த இயக்கம்ன்றது ஒரு சாதாரண அந்த விழிப்புணர்வற்ற தன்மையில இருக்கிறவங்களுக்கும் அந்த முழு விழிப்புணர்வோட இயங்குற தன்மைகளுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு ஞானின்னு நம்ம பெருசா சொல்றது இந்த ஒரு விஷயம்தான். நமக்கு ஏற்கனவே இருக்கிற நம்ம அறிவு உடலுக்கு இருக்கிற அந்த முழு சக்தி தான். அந்த சக்தியை முழு தன்மையில இயங்காம தடுக்கிறதுன்றது நம்ம அந்த கான்சியஸா இல்லாம செய்யறது தான். அப்படி டோட்டல் கான்சியஸா நம்ம இயங்கும் போது நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அந்த உடல் அறிவு மன சக்தி முழுசா இயங்கும் போது அது ஒரு வேறு தலை இயக்கமா இருக்கும். அந்த இயக்கம் தான் நம்ம இயங்க வேண்டிய உண்மையான இயக்கம். ஒரு மனிதன் அந்த மாதிரி ஒரு தளத்துலதான் இயங்கணும். ஆனா நம்ம அப்படி இயங்காம அந்த அந்த முழு பிரசன்ஸ்குள்ள போகாம நம்ம இயங்குறதுனாலதான் பல குறைபாடுகளோடு நம்ம இயங்குறோம் இந்த உலகத்துல. அந்த குறைபாடுகளான இயக்கம் தான் எல்லா பிரச்சனைக்கும் எல்லா சிக்கலுக்குமான ஒரு பின்புலமா இருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம இந்த புத்தகத்தை நம்ம முக்கியமான விஷயத்த சொல்றது பீயிங் இன் நவ், அந்த பிரசன்ஸ்குள்ள இருக்கிறது, நம்ம இல்லைன்றத உணர்றது, மெல்ல அந்த பிரசன்ஸ்குள்ள போறது, அந்த பிரசன்ஸ்லயே இருக்கிறது. அது ஒரு நெடிய பயிற்சி தான். இது நம்ம ஒரு சாதாரண ஒரு 3 வார்த்தையில சொன்னாலும் இது ஒரு நெடிய பயிற்சி தான். இதை வந்து நம்ம இதுக்குள்ள போகணும். நம்ம அந்த பயிற்சிக்குள்ள இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகும்போது மெல்ல 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 நமக்கு அந்த கான்சியஸ்னஸ், அந்த பிரசன்ஸ் அதிகமாயிட்டே போகும். பொதுவாகவே நம்ம ஹியூமன் பீயிங்ல சில பேர் அவங்களுடைய இயக்கம் வந்து ஒரு நார்மல் மனுஷனை விட ஒரு உயர் தளத்திலே இயங்குவாங்க. நம்ம சாதாரணமே பார்க்கலாம். நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஒரு படைப்பு தன்மையோ, ஒரு கலையோ, ஒரு 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 எழுத்தோ, ஒரு ஆர்ட்டோ, ஒரு நடிப்போ, இல்ல ஒரு விளையாட்டு தன்மை, ஒரு சில பேரை அவங்களுடைய அந்த விளையாட்டு தன்மை பார்க்கும்போது நமக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அவங்க எப்படி அப்படி இயங்குறாங்கன்னா அவங்களுக்கு இயல்பிலேயே ஒரு ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு அதிகபட்ச அது டோட்டல் கான்சியஸ்னஸ் சொல்ல முடியாது, ஒரு உயர்ந்த அதிகபட்ச கான்சியஸ் தன்மையோட அவங்க இயங்குறாங்க. அந்த செயலை செய்யும் போது அவங்கள அறியாமையே ஒரு அதிகபட்ச ஒரு கவனத்தன்மையில் இயக்கத்துல செய்யறதுனாலதான் அவங்க செய்யற செயல்கள் ஒரு உயர்ந்த செயல்களா இருக்கு. எல்லாரும் ஒரு கவனிக்க வேண்டிய செயல், எல்லாரும் ஒரு கவனிக்கிற மாதிரியோ இல்ல எல்லாருமே அதை பெரிய விஷயமா சொல்ற மாதிரியோ ஒரு செயலா இருக்கு.
ஸோ அந்த வகையில நாம நம்மளுடைய கான்சியஸ்னஸ் மெல்ல மெல்லமா உயரும் போது நம்மளுடைய செயல்பாடுகள் ஒரு ஒரு உயர்ந்த தன்மையிலேயோ ஒரு உண்மை தன்மையிலேயோ இருக்கும்போது அதுதான் வந்து ஒரு நம்ம செய்ய வேண்டிய ஆக்சுவலான உண்மையான செயல்பாடுகள். ஸோ அந்த வகையில நம்ம மெல்ல மெல்லமா நம்மளுடைய கான்சியஸ்னஸ் கூட்டிக் கொண்டே அதிகப்படுத்திக் கொண்டே போகும்போது நம்முடைய செயல்பாடுகள்ல ஒரு உண்மை தன்மையும் ஒரு உயர்ந்த தன்மையும் வரும். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கு இந்த நம்மளுடைய இந்த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தின் சிந்தனை வழியா நம்ம சொல்ல வர்றது. நம்ம ஒரு இந்த ஆன்மீகத்தினுடைய ஒட்டுமொத்த தன்மை இதுதான். நம்ம எவ்வளவோ ஒரு ஆன்மீக பயிற்சிகள் செய்யறோம், என்னென்னவோ பண்றோம். ஆனா உண்மையான அந்த ஆன்மீக தன்மைன்றது என்னன்னா நம்ம அதிகபட்ச முழு கவனம் இல்லைன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா அதிகபட்ச அந்த கவனத்தை நம்ம அதிகபட்சமா உயர்த்தி கொண்டே போய் ஒரு முழு கவனத்தன்மையில் இருக்கிறது தான் நம்முடைய ஆன்மீக எல்லா ஆன்மீக சாதனைக்கான பொதுவா ஆன்மீகம் கூட இல்ல வாழ்வியல் சார்ந்த எல்லா செயல்பாடுகளுக்கான ஒரு தேடுதலே அதுதான். அந்த தன்மையை நோக்கி நம்ம மெல்ல மெல்ல நகரணும். அதற்கான பயிற்சிகள் நம்ம தனிப்பட்ட முறையிலையும் செய்யலாம், இல்ல சாதாரண எப்போதும் நம்மளுடைய தொடர் வாழ்வியல் இயக்கத்திலேயே நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கான தனியா நேரம் ஒதுக்கணும்னே கிடையாது. நம்ம செய்யற எல்லா செயல்களையும் முழு கவனத்தோட செய்யறோமா அப்படின்றத நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போகும்போது நம்மள அறியாம நமக்குள்ள கவனத்தன்மை அதிகமாயிட்டே போகும். அப்படி ஒரு முழு கவனத்தில் நம்ம தொடர்ந்து செய்யும் போது நமக்கு அந்த அந்த உயர்ந்த அந்த அதிகபட்ச நம்மளுடைய ஒரு செயல்பாடுகள் நம்மளுடைய ஆக்ஷன் இருக்கும்போது அதுதான் ஒரு முழு ஒரு ஞானம் அடைந்த செயல்தன்மை அப்படின்றது சொல்றது. இந்த இன்னைக்கு இந்த சிந்தனையின் வழியா நம்ம இதுதான் சொல்ல வரோம். இது சார்ந்து ஏதாவது ஒரு யாருக்காவது ஒரு கருத்தோ கேள்விகளோ இருந்தா நம்ம அதுக்குள்ள போகலாம். மிக்க நன்றிகள் ஐயா. ரொம்ப அருமையான வகுப்பு. ஸோ த பவர் ஆஃப் நவ் ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் வந்து நேம் கொடுத்துருக்கீங்க. டைட்டிலே வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது நீங்க அந்த பவர் ஆஃப் நவ்ன்றது மைண்ட் பத்தி பேசியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. எங்களுடைய மைண்டை வந்து எப்படியெல்லாம் டியூன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. தென் வாழ்வியல் பற்றி சொன்னீங்க. கரெக்டாக வாழ்வியலும் நம்ம சேர்ந்து பண்ணும்போது பயிற்சியும் நீங்கள் மைண்டு பயிற்சியும் செய்யும் பொழுது நமக்கு ஆழ்மனமானது கண்டிப்பாக அது ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை மனம் ரிலேட்டடாக ஷேர் பண்ணியிருக்கீங்க ஐயா. அதுக்கான பயிற்சிகள் ஏதாவது இருக்குங்களா ஐயா? இல்ல பொதுவா அதுதான் நம்ம தனியா மைண்ட் பயிற்சி ஓடிட்டே தான் இருக்கு. அதை ஏதாவது கண்ட்ரோல் பண்றது வேற வேற பயிற்சி ஏதாவது இருக்குங்களா? ஜென்ரலா அதுதான் மைண்ட் வந்து நம்ம அதுலயே ஒரு பயிற்சி இருக்கு, மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுவோம். அதாவது நம்ம மைண்ட முழு மைண்டா டோட்டல் மைண்ட்ஃபுல்னஸா இருக்கமா அப்படின்றத நம்ம அந்த அந்த மைண்ட் வேலை செய்யும் போதே அந்த மைண்ட் வழியாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். முழு மைண்டோட நம்ம செய்யறோமா, முழு மனதோட முழு எண்ணத்தோட ஒரு செயலை செய்யறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நமக்கு அது தெரிய வரும். அது முழு டோட்டல் மைண்ட்ஃபுல்னஸா நம்ம பண்ணாம தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த மைண்ட்ஃபுல்னஸை நம்ம அதிகமாக்கலாம். அதாவது இன்னும் நம்ம மைண்டுன்றது நம்ம எண்ணங்கள்ன்றது ஒரு நம்ம தவறுன்னு பார்க்க வேணாம். பட் முழு எண்ணத்தோட டோட்டல் இன்வால்மெண்டோட செய்யறோமா அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. நம்ம அப்படி செய்யறது இல்லை அப்படின்றத நம்ம கவனிக்க தெரிஞ்சு நம்ம முழு அந்த செயலை முழு மைண்ட்ஃபுல்னஸ்குள்ள போகும்போது அதுவே ஒரு பெரிய பயிற்சி தான். இந்த பயிற்சின்றத நம்ம தனியா எதுவும் செய்ய வேண்டியதே இல்லை. சில பேர் அது ஒரு தனியா அதை செய்யறதுனால அது ஒரு பெரிய டீவியேஷனா மாறிடும். நம்ம வந்து தியானமோ அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா கூட மாறிடுது. நம்ம மைண்ட் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குதே ஓடிட்டே இருக்கு. வாழ்வியலுடைய தினம் நம்ம செயலுக்குள்ளேயே அந்த தியானத்தன்மையை கொண்டு வந்தா அது ஒரு சிறந்த பயிற்சியா இருக்கும். தனியா ஒரு பயிற்சின்னு செய்யாம நம்மளுடைய தினப்பாடான செயல்பாடுக்குள்ளேயே அந்த தியானத்தன்மையை கொண்டு வந்தா அதுதான் பெரிய பயிற்சி. தேங்க்யூ சோ மச் ஐயா. சூப்பர். கண்டிப்பா நான் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றோம். முழுசா ஏதாவது அதை செஞ்சு பாக்குறோம் ஐயா. அந்த முழுசா தான் செய்ய முடியல, நீங்க சொன்ன மாதிரி டீவியேஷன் ஆகுது. ஸோ இனிமேல் அதை ட்ரை பண்றோம். தேங்க்யூ சோ மச் ஐயா. சதீஷ்குமார் ஐயா இருக்கீங்க, கேள்விகள் இருந்தா கேட்கலாம். மனம் சார்ந்த கேள்விகள் ஏதாவது இருந்தா ஐயா கிட்ட கேட்கலாம். மாலாமா, கண்ணகி அம்மா, மாலாமா கேள்விகள் இருக்கா? கண்ணகி அம்மா வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம்மா.
பேசுங்கம்மா. கேள்விகள் இருந்தா கேட்கலாம், கருத்துக்கள் இருந்தாலும் பதிவு பண்ணுங்க ஐயா கிட்ட. அந்த மைண்ட் ஃபுல்னஸ் பண்றது எப்படிங்கய்யா? அதுதான் எனக்கு தெரியல. இல்ல அது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மைண்ட்ஃபுல்லா இல்லன்றத கண்டுபிடிக்கணும். நம்ம எல்லாமே செய்யற அப்படிதாங்கய்யா, செயல்கள்ல எதுவுமே ஃபுல்னஸோட இருக்க முடிய மாட்டேங்குது. அப்படியே அப்படின்றப்ப நீங்க வந்து அலைப்பாஞ்சிட்டே தான் இருக்குது. அப்ப உங்களுக்கு குறை அந்த இதுக்கு இந்த இது என்ன குறைன்னு தெரிஞ்சிட்டாலே அதுக்கு நிவர்த்தியை நோக்கி நம்ம நகரலாம்ல. அதாவது நம்ம செய்யற செயல்பாடுகள் மைண்ட்ஃபுல்லா நோக்கி நகர்த்தணும். அதாவது டோட்டலா செய்யணும். இல்லைன்னா நம்ம அந்த செயல்பாடை நிறுத்தலாம். அதாவது நம்ம அந்த விஷயம் நமக்கு பிடிக்கலன்னு கூட ரிஜெக்ட் பண்றோம். அந்த விஷயத்த நம்ம தவிர்க்கிறோம். நம்மளை அறியாம நம்ம உள் மனதுக்குள்ளேயோ உள் சிந்தனைக்குள்ளேயோ அந்த செய்யற விஷயத்த ஏதோ ஒரு தவிர்க்கிறோம். இல்லைன்னா அந்த விஷயத்த நம்ம முழுசா ஏற்றுக்கொள்ள தயங்குறோம். ஒண்ணு தவிர்க்கிறோம் இல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தா இது ரெண்டுல எதுனா ஒண்ணு நடக்கும். ஒண்ணு முழுசா தவிர்க்கலாம், இல்லைன்னா டோட்டலா ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா முழுசா நம்ம தவிர்க்கிறதுன்றது அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா லைஃப்ல எல்லா விஷயங்களும் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. நமக்காக இல்லைனா கூட நம்ம சுற்றுப்புறத்துக்காக சூழ்நிலைக்காக செய்ய வேண்டியதா இருக்கு. ஏற்றுக்கொள்ளுதல், அது அக்செப்டன்ஸ்ன்றது ஒரு நல்ல பயிற்சியா இருக்கும். அதை முழுசா திறந்த மனசோட அதை ஏற்றுக்கொள்ளும் போதே உங்களை அறியாம ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் வந்துடும். அந்த அதுதான் செயல்ல செய்ய ஒரு முடியாது. முழுமைத்தன்மை. மோஸ்ட்லி அததான் செஞ்சிட்டு இருக்க முடியுதா இருக்குது. அந்த நீங்க சொல்ற சரி, மாதிரி அது எதுவா ஒரு செயலா கூட இருந்தாலும் ஏத்துக்கிட்டு. அதை ஒரு செயலா செய்ய வேண்டியது இல்ல. நீங்க அத ஒரு இயல்பா செய்யணும். அதை ஒரு செயலா இல்லாம அது ஒரு இயல்பா இருந்தா அது அப்படி ஒரு விஷயமே இருக்காது. நீங்க ஏற்றுக்கொள்ளுதல்ன்ற ஒரு செயல் கூட அது அப்படி ஒரு விஷயமா கூட இருக்காது. அது வந்து வெறும் ஒரு செயலா மாறும். வெறுமனே அது ஏற்றுக்கொள்ளுதல்ல கூட நம்ம சொல்றோம். பட் அதுக்கு பின்னாடி நம்ம அதை நம்மளை அறியாம ஒரு தவிர்த்தல் இருந்துகிட்டே இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளுதல்னு ஒரு செயற்கையா ஒரு ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அதை நம்மளை அறியாம தவிர்ப்போம். அந்த தவிர்த்தலற்ற ஏற்றுக்கொள்ளுதல் அத நம்ம ரொம்ப ஆழமா கவனிக்கணும். ஆமாங்கய்யா, நன்றிங்கய்யா. நன்றி. நன்றிகள் ஐயா, நன்றி. மிக அருமை. மாலாமா, கேள்விகள் இருக்காமா? ஓகேங்க ஐயா, கேள்விகள் அவ்வளவுதான் நினைக்கிறேன். மிக்க நன்றிகள். சோ இதே மாதிரி நீங்க பலவிதமான டாபிக்ஸ் பேசிட்டு இருக்கீங்க. சோ மைண்ட் பத்தின டாபிக்ஸ் வந்து இன்னைக்கு எங்களுக்கு சொன்னதுக்காக மிக்க நன்றிகள் ஐயா. பயனுள்ள பதிவும் கூட. இதே மாதிரி எங்க தளத்திற்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணணும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன்.